ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோ உள்ள பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே உட்காந்து இப்போது சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே பரிமாறி எல்லாருமே கோமதி அப்போ தான் 2 பேருமே சாப்பிட சொல்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு படுத்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணனுங்களும் அண்ணன் குடும்பமும் வீட்டுக்கு வருது அப்படின்னு உடனே பார்த்தியா வழக்கத்துக்கு மாறா உன் அம்மா எவ்வளோ நல்லா சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பிள்ளைங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஆமா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, கடையில் செய்கிறதே தோற்று போச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னெல்லாம் செந்தில் சரவணன் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லும்போது இவங்க எல்லாருமே சக்திவேல் முத்துவேல் அவங்க குடும்பத்தார் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெளியில் சொல்கிறது கிடையாது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அரையும் வடவு வேணும்னா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அவங்களுடைய அண்ணனுங்களோட ரியாக்ஷனை தான் கோமதி பார்க்குறாங்க. பார்க்கும்போதே அவங்களுக்கு புரிஞ்சு போகுது அண்ணனுங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் வெளியில் சொல்லலை அப்படின்னு. எல்லாரும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இது வேணுமா, உங்களுக்கு அது வேணுமான்னு கேட்டு வைக்கிறாங்க. அப்போ கோமதி இங்கே சக்திவேலையும் முத்துவேலையும் கேட்குறாங்க, அண்ணா எறா வைக்கவா ஃபிஷ் வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சக்திவேலும் முத்துவேலும். ஏன்னா அவ்வளோ சோத்துக்கு ஒன்று நாங்கள் வைக்கத்து போல், இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேசுகிறாரு முகத்தில் அடித்த மாதிரி. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கோமதி அப்படின்னா, ஆனால் தங்கச்சி வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுக்குன்னு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கணும், உனக்கு எறா பிடிக்கும் அப்படின்னு தெரியும்ண்ணே, இங்கே பாருண்ணே ஏறி இறங்கி கடையாக உனக்காக செஞ்சு வச்சுருக்கேன், இன்னும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் சொல்லிட்டு இருக்கேன் நீ வச்சுட்டே இருக்க அப்படின்னு. டேய் சக்தி, அவள் ஆசைப்பட்டு வைக்கிறாள்ல சாப்பிடுடா ஆசைக்காகவாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தான் சொல்லவும் அப்புறம் சக்திவேல் சாப்பிட்றாரு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு மனசில் ஒரு மாதிரி லேசாகுது. நமக்காக பார்த்து செஞ்சுருக்காளே எறா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளாக அவள் கூட வீட்டில் செஞ்சு போடுறா, ஆனால் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் பற்றி நினச்சி பார்க்குறாங்க சக்திவேல். அதுக்கப்புறமா அண்ணன் இந்தாங்க மீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் மீன் வைக்கிறாங்க, சக்திவேலுக்கும் மீன் வைக்கிறாங்க. அது எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. மீனை பிச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே எல்லாருமே அம்மா உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதுவே போதும் வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. ராஜி கதிர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக. அப்போது ராஜி சாப்பிடும்போது முள் மீன் எடுக்க தெரியல அவங்களுக்கு, குத்துது. ஏற்கனவே கூட எனக்கு மீன் சாப்பிடணுன்னு ஆசை, ஆனால் முள் குத்தும், அதனால் எனக்கு சாப்பிட தெரியாது அப்படின்னப்போ கதிர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போது அவங்க கஷ்டப்பட்டு மீன் சாப்பிட்றத பார்த்துட்டு யார் இருக்காங்க என்ன அப்படின்னெல்லாம் கதிர் பார்க்குறதே கிடையாது. இரு உனக்கு தான் முள் எடுக்க தெரியாதுல்ல, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முள் எடுத்து வைக்கிறாரு. அதை ராஜு எடுத்து சாப்பிட்றாங்க. இது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் நோட் பண்ணுறாங்க. ஏன் அப்பத்தா கூட பார்க்குறாங்க. குமரவேல் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இதில் முள் இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இலையில கதிரோட இலையில இருந்து ராஜுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்போ ராஜி அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு. இருந்தா என்ன, நான் இப்படி உனக்கு ஊட்டி விட்டதா அவங்க எல்லாரும் பார்த்தா சந்தோஷம்தான் படுவாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன், இங்கே பாரு யார் என்ன கேட்குறது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜிக்கு ஊட்டி விடவும் ராஜியுமே சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா அவங்க சந்தோஷம்தான் படுறாங்க. ஸோ மாப்பிள்ளை இந்த அளவுக்கு நம்ம பொண்ணை பார்த்துக்கிறாங்க. சின்னதாக இருந்தாலும் வீடு நல்ல இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்கா. இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லவங்க. ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு அவங்க கெட்டவங்க கிடையாது. நம்மளோட பகை வேற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் மனசில் நினச்சிட்ருக்காரு. அப்போது இங்கே ராஜு கதிர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, என்னடா என் அப்பா அம்மா முன்னாடி நீ என்னை ஓவராக அக்கறையாக பார்த்துக்கிற மாதிரி நடிகையா, நீ இப்படி எனக்கு ஊட்டி விடுறதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன், நீ என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு என் அப்பாவும் அம்மாவும் நான் நினைக்கணும், அதுக்காக நல்ல பேர் வாங்குறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ன உடனே அவருக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. கதிர் அப்படியெல்லாம் இல்லை, உண்மையிலே நான் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் விட்னேன், ஏன் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி உனக்கு எதுவுமே செஞ்சது இல்லையா நான் அப்படின்னு. இல்லை செஞ்சுருக்கேன், ஆனால் இப்போ என் அம்மா முன்னாடி வேணும்னே நீ செய்கிற மாதிரி தோணுச்சு அதான் அப்படின்னு. சரி உன் மனசில் அப்படி இருந்தால் நீ அப்படியே வச்சுருக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கவும் அவரோட முகம் ஆடி போடுது. அப்புறம் ராஜி நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா, நீ என்னை பார்த்துப்பியா இல்லையான்னு பார்த்துக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு. சும்மா சொன்னப்பா, உண்மையிலே நீ எந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிற அப்படின்னு நான் என் அம்மாக்கிட்டேயும் சரி என் அப்பாக்கிட்டேயும் சரி அப்பத்தாக்கிட்டேயும் சரி நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். இப்படி இப்போ நீ எனக்கு ஊட்டி வர்றதுனால நீ என்னை பாசமாக பார்த்துக்கிறேன்ட்டு அவங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகும் நம்பிக்கை. நீ எதுவும் வருத்தப்படாத, என் வாயை பற்றி தான் தெரியும்ல, நான் தான் ஏதேதோ பேசிடுவேன், ப்ளீஸ்ப்பா அப்படின்னு.
இல்லை பரவாயில்ல அப்படின்னு கதிர் அப்செட் ஆகிடுறாரு. அப்போ ராஜு இருந்துக்கிட்டு இந்தா சாப்பிடு, உனக்கு சிக்கன் பீஸ் பிடிக்கல அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஊட்டி விடும்போது நீ வாங்கிக்கல அப்படின்னா என் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு ராஜு சின்னதாக ஒரு பிளாக்மெயில் பண்ணி கதிருக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே சமாதானமாகிடுறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் ஒரு விபரீதம் நடந்துடுது. ஏன் அப்படின்னா சக்திவேல் முள் வந்து தொண்டையில் மாட்டிக்குது. மீன் சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டே இருக்கும்போது தொண்டையில் மாட்டிக்குது. சக்திவேல் வந்து அப்படியே முழிக்கிறாரு. ஒரு 2 செகண்ட் வந்து முள் குத்திடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழுங்கி பார்க்குறாரு. அவளால் முடியறதில்ல, பேசக்கூட முடியறதில்ல. அப்போது இதை வந்து கோமதி நோட் பண்ணுறாங்க. அப்புறம் அண்ணன் என்னாச்சுண்ணே அப்படின்னு சக்திவேலை பார்த்து கேட்கவும் மற்றவங்க எல்லாருமே கவனம் அங்கே தான் வருது. எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சுன்னு. முக்கியமாக முத்துவேல் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு சக்தி என்னடா ஆச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அண்ணன் அப்படின்னு மட்டும்தான் அவர் பேச வராரே தவிர அவரால் ஒன்றுமே தெரியல. என்னடா முள்ளு மாட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்கவும் அண்ணு தலையாட்டுறாரு சக்திவேல். ஏன்டா பார்த்து சாப்பிட தெரியாதரா அப்படின்னு அப்போ தான் இருந்துக்கிட்டு பயப்படுறாங்க. என்னடா சக்தி இவ்வளோ வளர்ந்து இருக்க முள்ளை எடுத்து ஒழுங்காக சாப்பிட தெரியாதரா, தொடையில் போய் மாட்டிக்கிச்சா, என்னடா பண்ணுறது இப்போ, தெரியாத முழுங்கிட்டியா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சரி சக்தி ஹாஸ்பிட்டலில் போய் சரிப்படையலாம் ஹெந்திரி அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் இங்கே வந்து நம்ம கோமதி இருந்துக்கிட்டு அம்மா இதுக்கெல்லாம் எதுக்குமா ஹாஸ்பிட்டல், முள்ளு தானே மாட்டியிருக்கு எழுதரலாம் இருமா அப்படின்னு. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ, உனக்கு எல்லாம் தெரியுமா, தொண்டையில் முள் மாற்றிட்டு பேசவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு. ஆனால் மீன் முள்ளுன்னா அவ்வளோ பெருசானே, ஒரு சின்ன முள் தானே, அதுலேயும் இதில் முள் அதிகமாக இல்லை, நான் பார்த்து தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், ஆனால் தெரியாமல் சாப்பிட்ருச்சு போல இருக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ண போகிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நேரமாக ஆக அவனுக்கு தான் ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இரு அப்படின்னு பக்கத்தில் போய் தட்டில் ஒரு சாப்பாடு போட்டு வேகமாக அதில் கொஞ்சமாக சாம்பாரை ஊற்றி அப்படியே பிசுக்கி பெரிய உருண்டையாக 2 உருண்டை எடுத்துகிட்டு வராங்க. அப்போது அதை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்கண்ணே இதை அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. என்னது இது, இப்படி முழுங்கிறதுனால முள் போயிடுமா என்ன அப்படின்னு. நானுமே இதை கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி முள் தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா சாப்பாடு முழுங்குனா போயிடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மாறிய வடிவும் சொல்லவும் கோமதி கரெக்டாக தான் பண்ணுறா அப்படின்னு. அப்போது இங்கே பாண்டியன் மற்றவங்க எல்லாருமே துடிச்சு போகிறாங்க. கோமதி சொல்கிற மாதிரி செய்யுங்க சரியாக போயிடுது அப்படின்னு. அப்புறமா சாப்பாடை வச்சு கொடுக்குறாங்க. கோமதி முழுங்கு பார்க்குறாங்க. 2 உருண்டை 3 உருண்டை உருட்டிக்கிட்டே இருக்காங்க. முடியவே இல்லை, அவரால் பேச முடியல, ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்சிக்கிற மாதிரி ஆகிடுது முள் போயிட்டு. அப்போது இல்லை தொண்டையில் மாட்டியிருந்தா கண்டிப்பாக முள் போயிட்டுருக்கோம், அண்ணாவுக்கு தொண்டையில் மாட்டில் போல இருக்குது, முதுகில் நெஞ்செலும்பில் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க கோமதி. ஐயோ என் அண்ணனுக்கு இப்படி ஆகிடுச்சு, விருந்துக்கு வந்து நான் தானே பாவி ஆகிட்டனே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. கோமதி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ வேற என் அவசரப்பட்டு முள் தெரியாமல் போய் மாட்டிக்கிச்சதுக்கு நீ என்ன பண்ணுவ, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு மாறி வடிவ அப்போ தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வடனை கை கழுவிட்டு வந்து எந்திரிச்சு நிற்க வச்சு குனிய வைக்கிறாரு. குனிய வச்சு முதுகுலேயே வந்து கும்முன்னு குத்துறாரு. ஸோ இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து அப்போ நக்குன்னு முதுகில் குத்தவும் எலும்பு வந்து டக்குன்னு வந்து கீழே வந்துடுது. அதை பார்த்த உடனே அப்புறமா எல்லாருக்குமே மனசு ரிலாக்ஸ் ஆகுது. கொஞ்சம் அவர் வந்து மூச்சு விடுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப டயர்டாகிறாரு. சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு இதில் வந்து உட்காருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறமா தான் தண்ணி குடிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் கோமதி பெரிய முள்ளாவே போய் மாட்டியிருக்கு அப்படின்னு. அண்ணா இது சென்ட்ரலில் இருக்கிற முள்ளு தானே, இதை எப்படின்னு நீ சாப்பிட, இவ்வளோ பெரிய முள் போய் மாட்டியிருக்கு, எக்கத்தப்பா போய் குடல்ல இல்லை எங்கேயாச்சும் குத்திருந்தா என்னென்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் கவனிக்கல, அதில் லேசாக சதை இருந்துச்சு, அதை அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு எடுக்கும்போது முள் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து எப்படியோ நல்ல வேலை எதுவும் ஆகலை அப்படின்னு குமரவேல் கூட ரொம்ப பயந்துட்டாரு. அப்பா ஒன்றும் இல்லைப்பா, நான் கூட என்ன பண்ணதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துட்டப்பா அப்படின்னு. அப்புறமா முத்துவேல் சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கோமதி கிட்ட. என்னண்ணே இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறா, அவர் என் அண்ணண்ணே, என் வீட்டுக்கு விருந்து வந்து அவருக்கு இப்படி ஆச்சுன்னா இதுக்கு நான் தானே பொறுப்பு, ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க, சொல்லப்போனால் என் மேலே நீங்கள் கோபம் தானே படணும், இப்படி எனக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு. கோவப்படுறதை விட இப்போ நிதானமாக இருந்து பொறுமையாக நடந்தது என்னன்னு யோசிச்சு பார்க்குறது தானே நல்லது. நீ முதல்ல சோறு வச்சு கொடுத்து பார்த்தேன், சரியாயிடுன்ற நம்பிக்கையில், ஆனால் முடியல, ஆனால் அடுத்து அவர்
குனியை வச்சு முதுகில் குத்துனதுனால தானே முள் வெளியில் வந்துடுச்சு. இல்லைனா நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி முள் போய் தொண்டையில் மாட்டி இல்லை வேறு எங்கேயாச்சும் குடல்ல வயிற்றில் போய் மாட்டி என்ன ஆகுறது, அதுவும் இவ்வளோ பெரிய முள் பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னலாம் வந்து சக்திவேல் அதாவது முத்துவேல் சொல்லிட்டு என் சக்தியோட உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ளேயே வந்து இங்கே குமரவேல் முள் மாட்டிக்கிச்சு அப்படின்னு உடனே ஆல்ரெடி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கரெக்டாக முள்ளை எடுத்துகிட்டு பின்னாடி டாக்டர் வராங்க. டாக்டர் வந்த உடனே என்னாச்சு தள்ளுங்க யாருக்கு அப்படின்னு உடனே டாக்டர் நீங்கள் பதறாதீங்க எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லவும், என்ன இது என்னை வர சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்க டாக்டர், இவருக்கு தான் முள் நெஞ்சில் போயிடுச்சு, செக் பண்ணி பாருங்க அப்படின்னு உடனே செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இப்போ நார்மலாக தானே இருக்காரு. அதான் டாக்டர் சொன்னோம்ல முள்ளை எடுத்தாச்சு இங்கே பாருங்க அப்படின்னு. ஆமாம் இதை எப்படி எடுத்தீங்க, யார் எடுத்தான் அப்படின்னு. நான் தான் டாக்டர், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அந்த காலத்துல எல்லாம் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க, அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கீழே குனியை வச்சு முதுகில் குத்துன உடனே வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல இவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, இவர் டைமுக்கு இப்படி பண்ணதுனால இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைன்னா நான் இங்கே வந்து சேர்றதுக்குள்ளேயோ இல்லை நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முள் மாட்டிட்டு தூக்குறதுக்குள்ளேயோ இவருக்கு முள்ளை எங்கேயாச்சும் போய் கண்டிப்பாக சிக்கிரிக்கணும். ஒரு வேளை சர்ஜரி பண்ண கூட வாய்ப்பு இருந்திருக்கு. இவர் எப்படியோ வந்து இதை வந்து கீழே குனியை வச்சு குத்தி வெளியில் வர வச்சுட்டாரு. இது ரொம்ப பெரிய முள்ளாக இருக்குது, நான் கூட ஏதாச்சும் சின்ன முள்ளாக இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன், இவ்வளோ பெரிய முள் மாட்டிருக்கு, நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேர்லெஸ்ஸாக வர சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், டாக்டர் என்ன சொல்லுங்கள் நீங்கள் எதோ சொல்லி பயன்படுத்துறீங்க அப்படின்னு. பின்ன இவ்வளோ பெரிய முள் மாட்டினா என்ன ஆகும், சின்ன முள்ளாக இருந்தால் கூட ஏதோ தெரியாமல் போய் மாட்டிக்கிச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணியோ பம்ப் பண்ணியோ வெளியில் வர வச்சிடலாம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய முள்ளாச்சு அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்கிறாரு. இதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவர் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அப்போ தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை, என் பையனோட உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, டாக்டர் சொன்னதெல்லாம் வச்சு கேட்டால் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் வந்து இங்கே எல்லாருமே மாறி வடிவு குமரவேல் இவங்கெல்லாம் கூட அப்போ தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. குமரவேல் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. மாறிய வடிவும் அவங்க என் புருஷனை உயிரோட காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை அவரை காப்பாற்றிட்டீங்க, அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே பழனி கூட துடிச்சு போயிடுறாரு. சுகன்யா இருந்துக்கிட்டே பரவாயில்லையே இந்த வேலையெல்லாம் கற்று வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிட்டு இருக்கவும் சக்திவேல் அப்போ தான் மூச்சு விட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது என்ன அவருக்கு சொல்கிறதுனே தெரியல. இந்த வீட்டுக்கு சுத்தமாக வர விருப்பமே இல்லாமல் இங்கே வந்தோம், அது யாருமே போகக்கூடாது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்ததுனால தானே இவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்றது புரிய வருது. எப்பயோ நடந்த பிரச்சனையை மனசுக்குள்ளே காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க மேலே இது வரைக்கும் நம்ம கோவப்பட்டு இருக்கிறதுல என்ன ஒரு அர்த்தம், அவ்வளோ கோவமாக இருந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் நம்ம இவங்கள பற்றி கேவலமாக பேசியும் வார்த்தையால் குத்தி கிழிச்சியும் இப்படி முள் மாட்டிக்கின உடனே கொஞ்சம் கூட இதை பற்றி யோசிச்சு பார்க்காம என்னை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் சக்தி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல ஓகே தானே அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், ஆண்ணன் பரவாயில்ல இப்போ எனக்கெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு. அப்போ கோமதி குடுகுடுன்னு ஓடி தட்டு எடுத்துகிட்டு வந்து, அண்ணா இதில் கை கழுவிக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுனதுக்கப்புறமா இப்போ பரவாயில்ல இல்லைண்ணே அப்படின்னு கேட்கவும், பரவாயில்ல அப்படின்னு சக்தி எதுவுமே சொல்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. நடந்ததை நினச்சி எனக்கு இன்னமும் அவ்வளோ பதற்றமாக இருக்குது, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ஒருத்தர் அப்போ தான் மற்றவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கவும் அப்படியே அரசியலும் கூட பயந்துட்டாங்க. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இப்படிலாம் பண்ணும்போது கூட இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகுமா இல்லையான்னு நான் யோசிச்சு பார்த்தேன், ஆனால் எப்படியோ அப்பா வந்து காப்பாற்றிட்டாரு, டாக்டர் சொன்னதை பார்த்தா இது பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என் பையன் உயிர் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கிற மாதிரி கணக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி திரும்பவும் அப்போ தான் நன்றி சொல்லிட்டு இருக்கவும், நான் என்ன என்னோடய கடமையை தானே செஞ்சேன், யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் செஞ்சுருப்பேன், என்ன நாலு ஆளுக்கு மாற்றி மாற்றி பாராட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை மாப்பிள்ளை நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு இதை பண்ணதா டாக்டர் சொன்னார், கொஞ்சம் விட்டுருந்தா கூட அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னே எதிர்பார்த்துருக்க முடிஞ்சிருக்காருன்னு டாக்டர் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், அப்போ தான் இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு ஆத்தா சொல்கிறது உண்மை தானே, கொஞ்ச நேரத்தில் எனக்கே எப்படியோ ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நான் மயக்கம் போட்டே விழுந்திருப்பேன், என்ன பண்ணதுன்னு எனக்கே தெரியல, மீன் புல்ல போய் டக்குன்னு மாட்டிக்கினதும் இப்படி நடக்கும் நானுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும், ஆனால் என்னால் தானே, நான் தான் உன்னை மீன் சாப்பிட சொல்லி ரொம்ப வற்புறுத்திட்டேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு என் மேலே தான், என் உயிரவே காப்பாற்றி கொடுத்துருக்கேங்க, ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு நாங்கள் காலமுறை உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சக்தி நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் வச்சு எதையும் தப்பாக நினச்சிக்காதையா அப்படின்னு. சொல்லாத்தா என்ன வேணாலையும் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இல்லை சக்தி அந்த குடும்பத்துக்கு
கோமதிக்கு ஒன்றுனா நீங்கள் ஓடி போய் நிற்கிறதும், உங்களுக்கு ஒன்றுனா அவங்க ஓடி வந்து நிற்கிறதும், இவ்வளோ பாசத்தையும் அன்பையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கே அந்த வீண் பிடிவாதம் சண்டை? பேசாமல் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடலாம் ஐயா, எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஐயா. நான் சாகிறதுக்குள்ளே இதை ஒரு தடவையாச்சும் பார்க்கணுன்னு நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி என்னதான் எல்லாரும் ஒரே இடத்துல சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த நிமிஷமே எல்லாரும் பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போக தானே போகிறீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியே ஒன்றா எப்பயுமே பிரியாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்யா. நீ என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்டுட்ருக்கவோ மற்றவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. சக்திவேல் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் இவங்க எப்படி குடும்பமாக சேர்ந்து விருந்து வச்சு வெளியில் கொண்டு வந்ததுக்காக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் இங்கே மயிலுடைய அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ்வளோ கோவப்பட்டு வீட்டுக்குள்ளே போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சே பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது உறவு கொண்டாடுறாங்களாம்மா. உறவு நமக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த கோமதி குடும்பத்துக்கு சாதகமாக சாட்சி சொல்லிட்டு 2 குடும்பமும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்களாமே இப்போது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்கிற அப்படின்னு மயில் கேட்கவும், ஆமாடி அதான் அந்த உதவாக்கார குடும்பமோ கோமதி குடும்பமோ 2 ஒன்று சேர போதாண்டி, ஊரில் எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப நாள் கழிச்சு அப்பத்தாவுடைய குடும்பம் ஒன்று சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சந்தோஷப்படுவோம். அவங்களுடைய அம்மா மயில் பயங்கரமாக திட்டுறாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கும்போது, ஏண்டி அவங்க உனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்க, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழ்வ அப்படின்னு நான் நினச்சா, ஆனால் அதை விட்டுட்டு பிரிஞ்சிருந்த அந்த 2 குடும்பமும் ஒன்று சேருது. நீ ஒன்றுத்துக்கு இல்லாத அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாமல் மாப்பிள்ளையை விட்டு இப்படி தனியாக பிரிஞ்சு நின்றுட்டுருக்க. அதை பற்றி உனக்கு கவலை இல்லையாடி? அந்த குடும்பத்தை பற்றி உனக்கு என்னடி எவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, பல வருஷமாக பிரிஞ்சிருந்த குடும்பமா இப்போ ஒன்று சேர்ந்துருக்கு அப்படின்னு, அப்போது உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு, அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமா? இப்படி பொறாமப்பட்டா அக்காவோட வாழ்க்கை எப்படிம்மா நல்லா இருக்கும்? அக்கா நினைக்கிறதுல என்னம்மா தப்பு அப்படின்னு, நான் இப்படி நினச்சதுனால தான் இப்படி நடந்துச்சு நீ சொல்கிற. உன் அக்கா இப்போ நல்லது தான் நினச்சா, அவளுக்கு என்ன நல்லது நடந்துருச்சு அப்படின்னு, நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அக்காவோட வாழ்க்கை எல்லாமே நல்லாவே இருந்திருக்கும், எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லவும் தொடர் அவங்க அம்மாவுக்கு கோவம் வருது. 2 குடும்பம் ஒன்றா சரிங்க, 2 குடும்பத்தை எப்படி பிரிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா பாக்கியம் சொல்லவும், அப்போம்மா பிரிச்சிடாதம்மா, 2 குடும்பம் இப்போ தான் ஒன்று சேர்ந்து நிற்கிது, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த வீட்டுக்குள்ளே போக வேணாம் வாடி அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா அந்த குடும்பத்தோடு சேர்ந்து 2 குடும்பத்தோட நானும் சந்தோஷமாக வாழணுமா, அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்கவும், அது நடக்காதடி, அது எப்பயுமே நடக்காது, இந்த பாக்கியம் நினச்சா மட்டும்தான் அதை நடத்த முடியும், பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே பாக்கியம் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அப்போ தான் இன்னொரு பக்கம் சக்தி வெளியே கேட்குறாங்க, சக்தி ஏதாச்சும் சொல்லியா அப்படின்னு. அதான் என்னெல்லாமோ நான் இந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டு என் உசிரையவே காப்பாற்றிருக்காங்க, நீயும் இவ்வளோ தூரம் கேட்குற, இதுக்கப்புறம் நான் பிடிவாதமாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? உயிர் போய் உயிர் வந்தப்போ தான் எனக்கு இந்த அருமை புரியுது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் வன்மம் எல்லாம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே கோமதி இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ மொத்த குடும்பமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் நினச்ச மாதிரி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.